இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த ஆண்டுக்கான IPL எனப்படும் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் மார்ச் 28 துவங்குவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 19வது பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் துவக்க ஆட்டம் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் 28ஆம் தேதி நடக்கிறது. இதில் நடப்பு சாம்பியன் RCBயும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியும் மோதவுள்ளன. அடுத்த போட்டி மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதல் 20 போட்டிகளுக்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போட்டிகள் பெங்களூரு, மும்பை, கவுஹாத்தி, லக்னோ, சண்டிகர், கொல்கத்தா, சென்னை, டில்லி, அகமதாபாத், ஐதராபாத் ஆகிய 10 நகரங்களில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையால் வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இந்தியா வருவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் போட்டித் தொடர் நடத்தப்படும் தமிழகம், அஸ்ஸாம், கொல்கத்தா ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. மத்திய கிழக்கு விவகாரம், சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் பிரீமியர் லீக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுமோ என்ற சந்தேகம் ரசிகர்கள் மனதில் எழுந்துள்ளது. இதுகுறித்து BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா விளக்கம் அளித்துள்ளார். பிரீமியர் லீக் கிரிக்கெட் முதல் 20 போட்டிகளுக்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுவிட்டது. அதன்படி அந்தந்த போட்டிகள் நடைபெறும். 3 மாநிலங்களுக்கான சட்டசபை தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிட உள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின் மீதமுள்ள போட்டிகளுக்கான அட்டவணை தயாரித்து வெளியிடப்படும். வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் போட்டித் தொடரில் பங்கேற்பதில் சிக்கல் உள்ளதா என்பது பற்றி விசாரிக்கப்படும். மற்றபடி பிரீமியர் லீக் போட்டித் தொடர் நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திட்டமிட்டபடி அனைத்து போட்டிகளும் நடக்கும் என ராஜீவ் சுக்லா கூறினார். नहीं, IPL तो भी अपने टाइम पे हो रहा. कल उसका शेड्यूल जारी कर दिया गया IPL का. पहले 20 मैच का शेड्यूल जारी कर दिया गया. इसके बाद के मैचों का शेड्यूल इसलिए बाद में जारी करेंगे क्योंकि हम कुछ राज्यों में चुनाव है जहां मैच होने हैं, तो उन राज्यों का चुनाव आयोग जिस दिन जो है वो दे देगा शेड्यूल, उसके बाद वो मैच वहां पे उस हिसाब से लगाए जाएंगे.